மீனும் நெருப்பும் கிராமத்து கலாட்டாவும். ஒரு மாலை நேரம் கிராமத்துல உள்ள குளத்துக்கருகே ராமு, முருகன், சேகர் மூவரும் மீன் பிடிக்க போனாங்க. மூவரும் பெரிய பெரிய பேச்சு. இன்று பெரிய மீன் பிடிச்சு கிராமத்தையே ஆச்சரியப்படுத்தணும்னு. ஆனா 1 மணி நேரம், 2 மணி நேரம் எதுவும் கிடையாது. முருகன் சலிச்சு, ராமு, இந்த குளத்துல மீன் இருக்கே இல்ல போலன்னு சொன்னான். அப்போ ராமு கம்பியை இழுத்தான். அடடா, ஒரு பெரிய மீன்! மூவரும் ஒரே சத்தம், அடே, இது ஒரு குடும்பத்துக்கு போதும். அந்த மீனை எடுத்துட்டு அங்கேயே மரக்குச்சிகள் சேர்த்து ஒரு நெருப்பு ஏற்றினாங்க. சேகர் சமையல் செய்ய ஆரம்பிச்சான். ஆனா அவன் வாழ்க்கையில ஒருபோதும் மீன் சுட்டதில்ல. அவன் மீனை நெருப்புல போட்டான். சில நிமிஷத்துல புகை மட்டும் வருது. முருகன் கேட்டான், சேகரா, இது சுற்றியா இல்ல மீனுக்கு புகை காட்டுறியா? அதுக்குள்ள ராமு மீனை திருப்ப முயற்சி பண்ணான். மீன் நேரா நெருப்புக்குள் விழுந்து கரியா போச்சு. மூவரும் ஒரே நேரத்துல, அட பாவியே! இறுதியில் அவர்கள் மூவரும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இவ்வளவு பெரிய மீன் பிடிச்சோம், ஆனா சாப்பிட்டது கரியாச்சு. அந்த நாள் முதல் கிராமத்துல ஒரு ஜோக். ராமு மீன் பிடிப்பான், சேகர்